என்ன மக்களே, போன வீடியோவில் கூக்கலில் பார்த்துருப்பீங்க. கூக்கல் வரைக்கும் வந்திருப்போம். இந்த வீடியோவில் நம்ம கூக்கல்ல இருந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடைக்கானலுக்கு ரிட்டர்ன் போகிறோம். கூக்கால் கிராமத்தில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம கூக்கால் கிராமத்தில் இருந்து கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானல் போகிறது பூம்பாறை வழியாக போகிறோம். எவ்வளோ ஸ்டீப்பு தெரியுமா அது? உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலை, எனக்கு நல்லா தெரியுது. ஏரிக்கரையில் ஏறிக்கிற மாதிரி ஏறிக்கிறேன். ஏறிட்டன் இந்த விளாட்ல எம்மா கொடைக்கானலுக்கு 35 கிலோமீட்டர். ஸோ க்ளோஸ் டு 1 hour ட்ராவல் டைம். இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்க. ரூட் 48 எப்போ அதாங்க ரூட் 48. வயசான கட்ட விளாக் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கம்ஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும், மோட்டோ விளாக் பண்ணணும், குட்டி குட்டியாக ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரூட் 48. கிராமத்துலேருந்து கிளம்பணும்ல, கூக்கால் கிராமத்துலேருந்து கிளம்பி வெளில வந்தோம்னா இந்த மாதிரி ஏரியா இருக்குது. உங்களுக்கு டென்ட் ஸ்டே, ஹட் ஸ்டே இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். போன வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். வாங்க இப்போ நம்ம போகலாம். கூக்கல் லேக், பிரெட் ஆம்லெட், டீ சாப்பிட்றவங்க இங்கே தாராளமாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். போன வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். அதை இருக்கு பாருங்க. மேலே ஏறுறது தெரியுதா உங்களுக்கு? ஏறணும். ஆண்டவா காப்பாத்திர ஆண்டவா. எப்போ இதெல்லாம் பார்க்கவே இல்லையே. வந்தாச்சு. ஒரு ஹேர்பின் பெண்ட் இருக்குமே. ஆமா, பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்றானுங்க பாருங்க. உள்ள இறக்கி ஏற்றுவானுங்க. இதுல டீசலா என்ன போட்டிருக்காருன்னு தெரியல. டீசல் போக அவ்வளோ கக்கிட்டு போகுது வண்டி. டாடா இண்டிகா. இந்த மாதிரி ரோட்ல பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு. ஃப்ரண்ட்ல வண்டி வருதா வரலையா ஒண்ணுமே தெரியல பாருங்க. அதை நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகணும். ஹார்ன் அடிச்சுட்டே போகணும். முன்னாடி வரோம் முட்டால் ஹார்ன் அடிக்க மாட்டோம். என்ன பண்றது? நாமளாவது கொஞ்சம் அறிவாளியா இருந்து கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டே போகும். ஹார்ன் அடிச்சுட்டே போனா கூட சரசர சரசரன்னு வரானுங்க அடிக்கிற மாதிரி. சிவிக் சென்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. கொஞ்சம் நிறுத்துவோம், ஸ்லோ பண்ணுவோம், போவோன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே வரானுங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு பகுதியா இருக்கு. நாமும் நம் கிளாசிக்கும் போய்கொண்டிருக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. ஒரு ரைட்ல போகணும். நாம இப்ப லெஃப்ட்ல போகணும். பாய் பாய் கூக்கால். போன
கிளிப்பிங்லேயே காட்டியிருப்பேன். இது ஒரு மாதிரி பெண்டு போட்டு சூப்பராக இருக்கு இந்த ஏரியா, பாருங்களேன், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஆஃப் ரோடு போடுற மாதிரி ஆகிப்போகுது. எப்போ சரியான போகலாம். ஆஹா, அருமையா இருக்கே, அருமையா இருக்கே, அருமையா இருக்கே, சூப்பரா இருக்கு. செம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு தானா, மறந்துடாதீங்க. பூம்பாறை வந்துட்டோம். பூம்பாறை வரல, பூம்பாறை வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். லெஃப்ட்ல போனா பூம்பாறை, நேரா போனா கொடைக்கானல் 18 கிலோமீட்டர். லெஃப்ட்ல போனா பூம்பாறை 1.5 கிலோமீட்டரு. இது பூம்பாறை வியூ பாயிண்ட். இந்த ஜங்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. இங்க கூட ஸ்டேஸ் இருக்கு. ஸ்டேஸ் மட்டும் இல்லாம எப்படி சொல்லலாம், சின்ன சின்ன டென்ட் ஸ்டே கூட இங்க ஒன்று இருக்கு. இதை தவிர ஹோட்டல்ஸ் ஒரு 2-3 இருக்கு. நீங்க லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ டின்னர் கூட 8 o'clock வரைக்கும் சர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க பாருங்க. அதுதான் பியூட்டிஃபுல் பூம்பாறை வியூ பாயிண்ட். டூரிசம் போலீஸ் கொடைக்கானல் அவுட் போஸ்ட் இங்க கூட இருக்கு, ஒரு ஹோட்டல் இருக்கு. இதை தாண்டி பூம்பாறைக்கு பக்கத்துல பார்த்தோம்னா இந்த பிஸ்மி ஹோட்டல் இருக்கு. பிஸ்மி இது ரொம்ப ஃபேமஸ். இதை தாண்டி நீங்க இந்த வேலி வியூ, அவ்வளவுதான். இதை ஸ்ட்ரைட்டா அடுத்து பார்த்தோம்னா கொடைக்கானல் தான். ஒரு கோயில் வியூ பாயிண்ட் இருக்கு, பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட். அதை பார்த்துட்டு போவோம் வாங்க. வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பூம்பாறையிலேருந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம்ல. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம எங்கே போவோம்னா ஒரு ஜங்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டில் போனோம்னா அந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் வரும். லெஃப்டில் போனோம்னா நம்ம கொடைக்கானல் மெயின் சிட்டிக்கு போகிறதுக்கு அந்த இடம். அனிமல் கிராசிங்னு சொன்னது நீங்கள் இதைத்தானே, சிறுத்தை வரும், காட்டு மாடு வரும், நிறைய பார்த்தனே. அது இந்த நேரத்தில் வராது, ஈவினிங்ஸில் வரும். குணா படத்தில் வர்ற ஒரு வீடு மாதிரி இல்லை, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. எப்போ இந்த இங்கிலீஷ் படத்தில் தான் பேய் படத்தெல்லாம் வம்படிக்கலாம் போய் இந்த மாதிரி ஒரு வீட்டில் தங்குவானுங்கல்ல, அந்த வீடு மாதிரி இருக்கு. ரைட்டில் போனாதான் பில்லாசுரா, குணா கேவ் அந்த மாதிரி எல்லா இடமும். இப்போ நம்ம லெஃப்டில் போகிறோம். லெஃப்டில் போனோம்னா நேராக கொடைக்கானல் டவுனுக்கு போயிடலாம். இயற்கை என்னும் கீழே தண்ணீர் ஃப்ரீயா விட்டுங்கிறாரு. இதான் ரோஸ் கார்டன் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரியான குளிர் இருக்குங்க. எப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் மூணாரெல்லாம் போட்டிருப்பேன், அவங்களாம் இவ்வளோ குளிர் கிடையாது.
இது எந்த இடம்? அப்சர்வேட்டரி. அதோ மேல இருக்கு பாருங்க, கொடைக்கானல் அப்சர்வேட்டரி. அது இருக்கு பாருங்க போர்டு. ரோஸ் கார்டன். நேரா போனோம். லேக் 2 கிலோமீட்டர். கொடைக்கானல் 2 அப்சர்வேட்டரி, ரோஸ் கார்டனை பார்த்துட்டு இப்போ நம்ம வரோம். இது கொடைக்கானல் அவுட்ரு. ரைட்டில் போனோம்னா அப்பர் லேக் வியூ பாம்பர்புரம். நம்ம அந்த லேக் பார்த்தோம்ல, லேக் பார்த்துட்டு பாம்பர் ஃபால்ஸ் போனோம்ல, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த இடம். ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் வந்துட்டோங்க. எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய 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 தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வயசான காலத்தில் யாராவது மோட்டோ விளாக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until we meet next time, tata, bye bye.